ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள, நாங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா எங்க ரோஹிணிய வாழ வைங்க. தயவு செஞ்சு அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க மாப்பிள. உங்க என்ன சிஸ்டர் பண்றீங்க? இங்க ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள. அவளை வேணான்னு சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணாதீங்க. சிஸ்டர் எந்திரிங்க, சிஸ்டர் எந்திரிங்கன்னு சொல்றல. என்னம்மா எந்திரிமா ஆதர? அம்மா, எங்க பொண்ண வாழ வைங்கம்மா. அவ பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க மட்டும் அவளை ஏத்துக்கலன்னா வேற யாருமா ஏத்துப்பா? நீ முதல்ல எந்திரிமா, நான் தான் சொல்றேன்ல. அம்மா, அப்ப சொல்லுங்கம்மா, இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா. ஆதிர, இந்த கல்யாணம் நடக்கும். எந்திரி ஆதிர. உனக்காக நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன். உனக்காக நான் ரோகிணிய என் மருமகளா ஏத்துக்கிறேன். எந்திரி ஆதிர. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என்னம்மா நீ போய் ஒரு மானங்கெட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க? போத நிறுத்துங்க. இது எங்களோட குடும்ப விஷயம். இதுல யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா கிளம்புங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. வாடி போலாம். எங்க இதெல்லாம் விளங்க போகுது, போலாம். அக்கா, ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக பெத்தம்மா கூட செய்யறதுக்கு தயங்குற ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டம்மா. அதனாலதான் என்னாலையும் எந்த மறுப்பும் சொல்ல முடியல. இந்த கல்யாணம் நடக்கிறதே உன்னாலதான். சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு மணமேடைக்கு வாங்க. வா. ரோஹிணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க பாத்தியா? இதுக்கு மேல மறுக்காத. இந்தாங்கம்மா, உங்க கையால மாங்கல்யத்தை எடுத்து உங்க பிள்ளைகிட்ட கொடுங்க. என்ன ரோஹிணி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க? வா ரோஹிணி, சீக்கிரமா வந்து உன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. ஏ ரோகிணி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நடந்துகிட்டதுக்கு மாப்பிள்ளையோ அவங்க வீட்டு ஆளுங்களோ உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. நாங்க எல்லாருமா சேர்ந்து பேசி அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி இருக்கோம். உன் அண்ணி ஆதர அவங்க கால்ல விழுந்து கெஞ்சி சம்மதிக்க வச்சிருக்கா. நீ என்னடானா இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அப்படியே பாறைக்கல்லு மாதிரி ஆடாம அசையாம நின்னுட்டு இருக்க. அவ நிக்காம என்ன பண்ணுவா?
அவதான் எங்க எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த மண்ணை வாரி தான் தலையில போட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாளே. பெரியவளே வேண்டாண்டி, புடிவாதம் பிடிக்காத, வா வந்து ரெடியாகு, சொன்னா கேளுடி.